சரத்குமார் கேட்குறாரு, என்ன இது புதுசா தணிக்கை குழுவில் இந்த மாதிரி பிரச்சனை படங்களுக்கு வந்தது இல்லையா அப்படின்னு கேட்க. அவர்கிட்டயே கேளுங்க எந்த படத்துக்கு வந்ததுன்னு தெரியாது. அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்போ தான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா, எவ்வளோ படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி தொடர்ச்சியாக தக் லைஃபுக்கு யாரும் பார்த்தீங்களா? தக் லைஃபு நடந்துச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துக்கே வந்து ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னாரு ரோட்டில். அப்போ வந்து அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது வந்து இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். என்னென்னா, காந்தி பிறந்த மண்ணுன்னு விஜயகாந்த் படம், அது தணிக்கை குழு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, படத்தில் நிறைய வன்முறை இருக்குது, அதை காந்தி பேரை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனை பெருசாகும்போது கே சுப்பிரமணியம்னு இன்றைக்கும் மிகப்பெரிய சீனியர் வக்கீலாக இருக்கார், எம்ஜிஆருடைய வக்கீல். அவர் தான் அந்த இதுக்கு வந்து விஜயகாந்த் சார்பாக போய் ஆஜரானார். நிஷார்னு ஒருத்தர். அவங்கெல்லாம் இந்த மாதிரி வக்கீலுங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவங்க. அவர் கே சுப்பிரமணியம் போய் என்ன சொன்னார்னா, தணிக்கை குழு சொல்கிறாங்க இதில் எதிர்ப்பான இது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜட்ஜுக்கிட்ட உங்கள்கிட்டயே கேட்குறேன், உங்கள் முன்னாடியே படத்தை போடுங்க, தணிக்கை குழு அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே போடுங்க, நாங்களும் இருக்கோம். எந்த சீன் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நீக்கிடுவோம். நாங்கள் ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி ஒரு நீதியரசர் ஹைகோர்ட்டில் உட்காந்து அவருடைய ஜட்ஜு ரூமில் தணிக்கை குழு அதிகாரிகள், ஜட்ஜு, கே சுப்பிரமணியம் வந்து அவங்க சீனியர் கவுன்சில் இவங்க எல்லாம் உட்காந்து படத்தை பார்த்தாங்க. அப்போ இவங்க தணிக்கை குழு சார் இந்த இடத்துல இல்லை. உடனே ஜட்ஜு சொன்னார், இதை கட் பண்ணியிருப்பான், 3-4 இடம் கட் பண்ணிப்பான். சாயங்காலமே படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீதிமன்றங்கள் இவங்களும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகணும்ப்பா, அதை நம்பி பல பேர் இருக்கான். சரத்குமாருக்கு தான் அந்த பதில் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வரும் ஏன் ஜெயலலிதாட்ட போய் அலைஞ்சிட்டு நிற்கல, ஜெயலலிதாட்ட போய் அலைஞ்சு நின்னதுக்கும் தணிக்கை குழுவுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு விஷயம். இதெல்லாம் சரத்குமாருக்கு என்ன தெரியும், அது வேறு விஷயம். சரத்குமார் அது வேறு விஷயம். விஸ்வரூபத்துக்காக வந்த பிரச்சனை, கமலஹாசன் பிரச்சனையும் தணிக்கை குழுவால் வந்த பிரச்சனை இல்லை. தணிக்கை குழு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட வந்து இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போய் முறையிட்டாங்க, எங்கள் மதத்தை ரொம்ப புண்படுத்தி இருக்கிறார், தணிக்கை குழு அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆனால் இது வந்தால் எங்களை ரொம்ப பாதிக்கும்னாங்க. அதுக்கு தான் ஜெயலலிதா கூப்பிட்டு அதெல்லாம் நீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சரத்குமாருக்கு எது எப்போ நடந்ததுன்னு தெரியல. அதனால் தணிக்கை குழுவில் வந்து இத்தனை பிரச்சனைகள் இருக்குது.